ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வர்ச்சுவலைசேஷனுக்கும், கண்டெய்னரைசேஷனுக்கும் இருக்கிற மெமரி யூட்டிலைசேஷனோட ஒரு டிஃபரன்ஸ பார்ப்போம். நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு வர்ச்சுவல் மெஷினையும், ஒரு கண்டெய்னரையும் நம்ம விண்டோஸ் லேப்டாப்ல போட்டு 2மே பேரலலா எவ்வளோ டைம் எடுக்குது ரன் ஆக அண்ட் எவ்வளோ சைஸ் எடுக்குதுன்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஒரு ஆரக்கிள் வர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுல ஒரு விஎம்மையும் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். அதுல உபுண்டு 24 எல்டிஎஸ் வெர்ஷன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இப்ப இத எஸ்எஸ்எச் எடுத்தாச்சு அண்ட் ரூட்க்கும் ஸ்விட்ச் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஒரு சாம்பிள் பைத்தான் அப்ளிகேஷன ரன் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம பைத்தான் டிபெண்டன்சிஸ் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். செக் பண்ணிக்கலாம். பிப் மாடியூல் வேணும். பிப் டன். ஸோ 2மே இருக்கு. பைத்தானும் இருக்கு, பிப்பும் இருக்கு. ஓகே. சரி, இப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷன ரெடி பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்ணி அதில ஒரு app.pyன்னு ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்மளோட சாம்பிள் ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன ரன் பண்ணா நமக்கு வந்து ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகி அதில ஹலோ வேர்ல்ட் ரன்னிங் இன்சைட் ஃப்ளாஸ்க் அப்படின்னு ஒரு இன்ஃபோ மெசேஜ் சொல்லணும். இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன். அப்ப நமக்கு வந்து ஃப்ளாஸ்க் மாடியூலும் வேணும். ஸோ அதுவுமே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃப்ளாஸ்க் மாடியூல் பிப் ரீஇன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் ஏபிடி வழியா பைத்தான் 3 ஃப்ளாஸ்க் மாடியூல டைரக்டாவே இன்ஸ்டால் பண்ணலாம். அப்ப இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ண மாரி வரும். இதுவும் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். ஓகே. இதுவும் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ பட் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்ப நம்மகிட்ட ஃப்ளாஸ்க்கும் இருக்கு. அ நம்மளோட அப்ளிகேஷன் கோடும் இருக்கு. நம்ம இத வந்து ரன் பண்ணி பார்ப்போம் இப்ப. ஒரு app.pyன்னு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட அப்ளிகேஷன் ஃபைலு. ஓகே. ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சேவ். ஃபைல்ல ஃபைல் இருக்கு. செட் மோட் 755.5 ஓகே. இல்ல நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ் குடுத்தேன் இதுக்கு இந்த ஃபைலுக்கு. இப்ப நம்ம ரன் பண்ணுவோம். பைத்தான் 3 app.py ஓகே. ரன் பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் 5000 போர்ட்ல அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி வர்ச்சுவல் பாக்ஸ்ல வந்துட்டு போர்ட் ஓப்பனிங்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்ளிகேஷன்ல தான். இப்ப இத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்ட் ரன்னிங் இன்சைட் ஃப்ளாஸ்க்ன்னு சொல்லுது. வர்ச்சுவல் மெஷின்ல நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதனோட அ யூசேஜ பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட விஎம்லயே பார்த்தீங்கன்னா, எல்எல் அடிச்சு பார்த்தப்ப இங்க நம்மளோட அப்ளிகேஷன் சைஸ் எவ்வளோனா 198 கேபி ஓகேங்களா? 198 பைட்ஸ் தான். ஓகேங்களா? கேபி கூட இல்ல. என்னோட ஃப்ளாஸ்க் ஆப் தனியாவே எடுத்துப்போம் கீழ. இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ளாஸ்க் ஆப்பு சைஸ் வந்து 198 கேபி தான். பைட்ஸ் தான். கேபி கூட இல்ல. ம். 98 பைட்ஸ் ஓகேங்களா? எவ்வளோ யூட்டிலைசேஷன் பார்ப்போம். மெமரி யூட்டிலைசேஷன் கிராப் பண்றேன். பைத்தான் குடுத்தா, பைத்தான் app.py வந்து இப்ப பார்த்தீங்கன்னா 0.7% தான் யூட்டிலைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ மெமரி தான். 331,660 பைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு வச்சுப்போம். மெமரி யூஸ் வந்து 31660 கேபி ஓகே. கிலோபைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ஆனா, என்னோட ஆக்சுவல் விஎம்மோட யூட்டிலைசேஷன் இப்ப பார்ப்போம். இப்போ வர்ச்சுவல் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த விஎம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கு? நம்ம யூஸ் பண்ணது வந்து 41 ஜிபி. 40.99 ஜிபி ஓகேங்களா? இப்போ விஎம் யூட்டிலைசேஷன் பார்க்குறோம். சைஸ் வந்து 41 ஜிபி அப்ராக்ஸிமேட்டா ஓகேங்களா? அண்ட் மெமரி யூஸ்டு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 4000 மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 4 ஜிபி அப்ராக்ஸிமேட்டா ஓகேவா? இது வந்து மெமரி. இது வந்து விஎம் யூட்டிலைசேஷன். இப்ப நம்ம வந்து சேம் அப்ளிகேஷன் நம்ம வந்து டாக்கர் கண்டெய்னர்ல ரன் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் அப்ளிகேஷன் நம்ம டாக்கர் கண்டெய்னர்ல ரன் பண்ணலாம். அதனோட யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பண்ணுவோம்.
ஸ்டாப் பண்ண போகிறோம். டாக்கர் என்ஜினை பேக்கெண்டில் அதுவே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ டாக்கர் ரன் ஆகிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்ட் சேம் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நியூ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ டாக்கர் இருந்துச்சு. டாக்கர் இருக்குது நம்மளோட மெஷினில். இப்போ நமக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஃபைல் வேணும், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்மளோட ரெசிபி ஆர்டர் வேணும். ஸோ நான் அதை ஆல்ரெடி இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைலில் இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் மேனிஃபெஸ்டேஷன் ஃபைல், ஓகேங்களா? இந்த YAML ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைத்தான் 3.9 ஸ்லிம் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு இமேஜாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிஃபால்ட் இமேஜ். நம்ம வந்து டாக்கர் ஹப்லேருந்து எடுக்கலாம். இப்போது இதை வந்து நான் டாக்கர் ஹப்பில் இருக்கிற டிஃபால்ட் இமேஜை பேஸ் இமேஜாக யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி வந்து /app என்னோட ஆப் ஃபோல்டரு. அண்ட் என்னோட கரண்ட் app.py இதில் இருக்கிற பைத்தான் ஃபைலை நான் வந்துட்டு கண்டெய்னருக்குள்ளே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்க்கை ரன் பண்ணிவிட்டு என்னோட கமாண்ட் app.py ரன் பண்ணுறேன். அவ்வளோதாங்க பேசிக் கமாண்ட். இதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபைல். நான் என்ன பண்ணணும்னு டீட்டெயில்டாக வந்து இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? புது டெர்ம் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரி கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் ஃபைலும் டாக்கர் ஃபைலும் இருக்குது. இதுதான் நம்மளோட விஎஸ் கோடில் பார்த்தது, ஓகேங்களா? அப்ளிகேஷனும் டாக்கர் மேனிஃபெஸ்டேஷன் ஃபைலும். இப்போ இங்கே பில்ட் பண்ணுவோம். டாக்கர் பில்ட் டேக் வந்து நம்ம ஃப்ளாஷ் கண்டெய்னர் பார்த்தோம். ரன் டைரக்டரி பில்ட் ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம இமேஜை பில்ட் பண்ணியாச்சு. இப்போ டாக்கர் இமேஜஸ்ன்னு போட்டோம்னா நம்மளோட இமேஜ் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளாஷ் கண்டெய்னரோட இமேஜ் மொத்தமாக 200 MB 9 செகண்ட்ஸ் இமேஜ் பில்டர். நம்ம வேணால் டாக்கர் டெஸ்க்டாப்லேயுமே செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸில் ஃப்ளாஷ் கண்டெய்னர் அப்படின்ற நம்மளோட இமேஜ் வந்து பில்ட் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த இமேஜ் ஃபைல் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வேணும்னா அது ஃபுல்லாக டீட்டெயில்டாக போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயுமே டாக்கர் ரன் பண்ணலாம், இல்லைன்னா கமாண்ட் வழியாகவும் ரன் பண்ணலாம். டாக்கர் இமேஜஸ் ஃப்ளாஷ் கண்டெய்னர் டாக்கர் ரன் -d டிட்டாச் மோடில் ரன் பண்ணி போர்ட் நான் இங்கே வந்து மேனுவலாக டிஃபைன் பண்ணுறேன். நம்மளோட லோக்கல் மெஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக 5000லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இமேஜ் நேம் ஃப்ளாஷ் கண்டெய்னர். ஓகே, இமேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே இங்கே நீங்கள் பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்லேயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்து யூஐயில் டெஸ்ட் பண்ணுவோம். HTTP லோக்கல் ஹோஸ்ட் 5000. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் இங்கே ரன்னிங்கில் இருக்கு. ஆக நம்ம இமேஜை ரன் பண்ண அடுத்த செகண்ட்லேயே இமேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கண்டெய்னர் ரன் ஆயிடுச்சு. அதாவது நம்மளோட என்வாயன்மெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, அப்ளிகேஷனும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா லாக்ஸும் இங்கே மானிட்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு அப்ரோச். இதனோட யூட்டிலைசேஷனை பார்த்தோம்னா கீழே மூவ் பண்ணிட்டேன். இப்போ கண்டெய்னர் யூட்டிலைசேஷனை பார்த்தோம்னா என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரோட சைஸை பார்த்தோம்னா இங்கே டாக்கர் இமேஜஸ்ல இங்கேயே பார்த்தீங்கன்னா 200 MB. இதுதான் ஓவரால் என்வாயன்மெண்ட் சைஸ். இதுக்குள்ளேயே நம்மளோட அப்ளிகேஷனுமே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம அப்ளிகேஷனோட சைஸ் 198 பைட்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே மெஷினோட சைஸ் என்னன்னா 200 MB தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 41 GB எடுக்குது. இப்போ என்னோட மொத்த மெஷினோட கெப்பாசிட்டி 1 TBன்னு வச்சுக்கோங்க. அதில் இதில் கம்பேரிங் டு வர்ச்சுவல் VM மெஷின் என்னால் இதில் மோர் நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸை டிப்ளாய் பண்ண முடியும். அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ 100 GBயில் வந்து நம்ம 2 VM தான் போட முடியும். பட் வேற கண்டெய்னர்ஸ்னு பார்த்தோம்னா
512 கண்டெய்னர்ஸ் போடலாம். இதுதான் கிரேட் அட்வான்டேஜ். ஓகேவா? இவ்வளோ தாங்க டிஃபரன்ஸு.